ஒரு சொத்தை விற்கணும், ஒரு வீட்டை விற்கணும், ஒரு நிலத்தை விற்கணும், ஏதோ ஒன்றை விற்பதற்காக நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், அந்த விற்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வருவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம்னு எது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் விற்பதற்கான உங்கள் முயற்சிகள் அதனில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டங்களில் உறவுகளுக்கு இடையில், அதுவும் குறிப்பாக சகோதர உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பின்னடைவுகள், நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். அன்பு நேயர்களே, நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போதானங்க சனி பெயர்ச்சி ஆனார், மீண்டும் பெயர்ச்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார். தற்பொழுது அவர் பயண கதியில், அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம். அதை வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க. அதாவது சூரியனுக்கு 9ஆம் இடம் வரைக்கும், 5ல் ஆரம்பித்து 9 வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும். ஆகையினால கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார். இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார். சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கோம். எப்போவுமே இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு 10%. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம். நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அப்படியே துள்ளிடுறதும், ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது. அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக, அவ்வளவுதான். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி அடுத்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஜென்ம ராசிக்கு 3ஆம் வீட்டுக்குள்ளாக சனி பகவான் வக்ர நிலை பெறுகிறார். 3ஆம் இடத்திலே சனி அமர்தல் அப்படிங்கிறது ஒரு மிக யோக நிலை. சரிங்களா? அது ஒரு சிறப்பான நிலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே அமருகிற சாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான சாரமாகவும் அமைகிறது. அந்த விதத்தில் இது ஒரு சூப்பர். சரி, இப்போ வக்ரம் பெறுகிறார் சனி பகவான் 3ஆம் இடத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றங்கள். வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும், அந்த ஊருக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும், இந்த இடத்த போய் விசிட் பண்ணிட்டு வரணும், இந்த டூரு போகணும், அந்த ஊர் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டூரு, வெளிநாடு முயற்சி, வெளியிட அமைப்புகள்னு நீங்கள் பயணங்கள் எதை, மாற்றங்கள் எதை, இடமாற்றங்கள் எதை முயற்சித்திருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு கோச்சாரத்தில் பலமாக உண்டு. அதுலேயும் உங்கள் சுய ஜாதக அமைப்படியே 3ஆம் இடமோ 9ஆம் இடமோ 12ஆம் இடமோ இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக உண்டு. மாற்றங்கள் உறுதி, பயணங்கள் உறுதி. சரிங்களா? இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல் ஜாப் சேஞ்சஸுக்கு, ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாப் மாறணும், இல்லை ஒரு ஜாபு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நன்மை உறுதி, அதில் மாற்றம் இல்லை. இந்த காலகட்டம் அது சார்ந்து ஏற்றங்களை பெற்று தந்து விடும். அதில் ஒரு சிறப்பான அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக ஒரு சொத்தை விற்கணும், ஒரு வீட்டை விற்கணும், ஒரு நிலத்தை விற்கணும், ஏதோ ஒன்றை விற்பதற்காக நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த விற்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வருவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம்னு எது சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் விற்பதற்கான உங்கள் முயற்சிகள் அதனில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டங்களில் உறவுகளுக்கு இடையில், அதுவும் குறிப்பாக சகோதர உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பின்னடைவுகள், நெருக்கடிகள் அனைத்தும் குறையும்.
அந்த உறவு பிரச்சனைகள் குறைவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அது எந்த தசாபுக்தி நடந்தாலும் சரி, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து இருக்கிறவங்க அல்லது பிற விஷயங்களில் ஏதேனும் ஒப்பந்தங்கள் போடுற மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிற ஒரு நல்ல காலகட்டம். அடிக்கடி அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது, இல்லை புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, புது புது நபர்களை சந்திக்கிறது, புதுசாக கூட்டாக சேர்ந்து பண்ணுறது மாதிரியான கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி. அதுலேயும் குறிப்பாக 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டு ஏதேனும் தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டங்கள் அது சார்ந்து ஒரு நன்மையை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக நான் இதுக்கு முயற்சிக்கிறேன், நீண்ட நாளாக நான் அதுக்கு முயற்சிக்கிறேன், ஏதேனும் ஒன்றை நீண்ட நாள் முயற்சியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த முயற்சிகள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதகப்படி அதுக்கான அமைப்பும் இருந்தது, 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் வெற்றி உறுதி, அதில் மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மகரத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். தாராளமாக முயற்சிக்கலாம். திருமணம் ஆகாத நண்பர்கள், திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி பெறுவது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. 2ஆம் இடம், 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம்னு இந்த 3ல் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் உறுதியாக திருமண முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக மனதில் வச்சுக்கிடலாம், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம்னு எந்த அமைப்பாயினும் அந்த அமைப்புகள் சார்ந்து உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் தான். பின்னடைவுன்னு பொருளாதார ரீதியாக வராது, சரிங்களா? இந்த 4.5 மாதத்துக்கு. ஸோ நல்ல தசாபுக்திகள் 9, 10, 11, 2 இந்த 4ல் எந்த பாவகம் சார்ந்து தசாபுக்தி நடந்தாலும் 9, 10, 11 அல்லது 4 இந்த 4ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பெரிதாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஸ்மூத்தான பொருளாதார வளர்ச்சி உண்டு, சரிங்க? இந்த அமைப்புகளை தான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் வக்கர சனி பெயர்ச்சி காலகட்டம் இயக்குகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படி இருக்க இது 10% தான், சரிங்களா? நம்ம சொன்ன எல்லாமே இப்போ 10% தான், அதுக்கு மேலே அதில் பலம் கிடையாது, சரிங்க? உண்மையிலேயே இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக இதை எப்படி பார்ப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எப்படிங்க? உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீன வீட்டிற்குள்ளாக குரு என்கின்ற சுபகிரகம் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் என்கின்ற சுபகிரகம் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது புதன் என்கின்ற சுபகிரகம் அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உறுதியாக நன்மையை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. உறுதியாக நன்மைகளை தந்தே தீரும். அதுவும் அந்த அமர்ந்த அந்த சுப கிரகம் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ வக்ர நிலையை பெற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த காலகட்டம் மிக சிறப்புங்க. அது தொழில் ரீதியாக வளர்ச்சியை தரலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை தரலாம், திருமண அமைப்புகளை ஏற்படுத்தலாம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தலாம், பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தலாம், தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணும். ஆனால் உறுதியாக நன்மையை தரும் 40%. சரிங்க. அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், அல்லது ராகு கேதுக்கள்ல யாரேனும் ஒருவர் அமர்ந்திருக்கிறார்கள், அல்லது சூரியன் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவங்க வக்ரமானாலும் சரி இல்லை வக்ரம் ஆகாவிட்டாலும் சரி இந்த காலகட்டம் ப்ரெஷரையும் பிரச்சனையையும் அலைச்சலையும் உறுதியாக தரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 40%. ஏன்னா இந்த காலகட்டம் பகை கிரகங்களின் மேலே வக்ரசனி பயணிக்கின்ற பொழுது அது நெருக்கடி தொந்தரவுகளை, தொழில் சார்ந்த தொந்தரவுகளை, பொருளாதார தொந்தரவுகளை, ஆரோக்கிய தொந்தரவுகளை தரதான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக கூடுமானம் வரையிலும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மற்றபடி சுபகிரகம் அங்கே அமர்ந்து நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா மகரத்துக்கு இது டாப்பான காலகட்டம். சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த ஜாதக அமைப்பை பொறுத்த மட்டிலும் சரி, கோச்சார அமைப்பை பொறுத்த மட்டிலும் சரி, இப்படி தாங்க அமைகிறது. ஆக மகர ராசி அனைவர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.